முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பெற்றோரை அருவருப்பாக பேசிய நயினார் கைது செய்யப்படுவாரா? ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது பாய்ந்த வழக்குகள், அவர் மீது கைது செய்யப்பட்டது. இந்த 2யும் எப்படி பார்க்குறீங்க? இல்ல அடிப்படையில ஏன் இப்ப வரைக்கும் நயினார் கைது செய்யப்படலைன்னு தாவேகாவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் பலருமே கேட்கிறார்கள். அரசியல் ரீதியிலாக அந்த கேள்வி வேறொரு பக்கம் எழுப்பப்படுகிறது. சமூக வலைதளங்களில் அரசியல் பேசக்கூடியவர்கள். அப்போ உதயநிதி ஸ்டாலின் மாதிரி நேற்று நைட்டே போலீஸ் கிளம்பிருமா? ஏன்னா அது இங்கே நயினார் நதிக்கு சென்னையில் தான் இருந்தார். சென்னையிலே அவருக்கு வீடு இருக்குது. ஒருவேளை அங்கேயே காவல்துறையினருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இரவே, ஏன்னா அங்கே தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் கிளம்பி வர டைம் எடுக்கும். அதை விட இது இங்கே பக்கத்துலேயே தானே இருக்குது. இரவே அல்லது காலையிலேயே கைது செய்யப்படலாமா? ஏன்னா சனி ஞாயிறு வேறு லீவுன்னும் போது கைது பண்ணால் நீங்கள் சிறையில் இருந்து தான் ஆகணும், ரிமாண்ட் பண்ணுவதற்கு முன்ன பின்ன ஆகலாம், இப்படின்லாம் பல கதைகள் ஓடிக்கிட்டு இருந்தா நயினார் அவர்களின் மீது ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்னு விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் குமரிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சது நம்முடைய விஷயங்கள், உதயநிதி பேசியதும் சரி, இதுவும் சரி, பேச்சுக்கு வழக்கு பதிவு செய்யலாம், கைது தேவையான அது வேற. ஆனால் பொலிட்டிக்கலாக அப்போ நயினாரை தொட்டால் பாஜக டெல்லி உங்களை பகச்சிக்க வேண்டாம், நீங்கள் அமைதி ஆகிட்டீங்களா, காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்களா, உதயநிதி ஸ்டாலின் உங்களை எதிர்க்கிறதுனால இல்லை அந்த கட்சி உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிறதுனால பாஞ்சிக்கிட்டு போய் கைது பண்ணீங்களே, இதை ஏன் செய்யலைன்னு ஒரு கேள்வி எழுப்பினால் அரசியல் ரீதியிலாக அதுக்கு தாவேக்கா பதில் சொல்லி தான் ஆகணும். இல்லை, இன்னொன்று அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேரையே உச்சரிக்கல. கீழே ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க, அதனுடைய தொடர்ச்சியாக இவர் பேசுகிறாரு, அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுகிறது, அது வேற. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பேரை சொல்லி திட்டமிட்டு மிக தெளிவாக பேசுகிறாரு. இல்லை, நீங்கள் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த வார்த்தையை சொன்ன பிறகு ஒரு செகண்ட் அவர் பாஸ் பண்ணிட்டு, இதெல்லாம் நம்ம அந்த அரசாங்கம் செய்யாதது எக்கச்சக்கமாக இருக்குது, நம்ம தனிப்பட்ட அதுக்குள்ளே போனால் விஷயமே மடை மாறிடும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னும் அவருக்கான ஸ்டேச்சர் போயிருக்கும். ஆனால் அங்கே வெளியிலிருந்து வந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸாக வந்த வார்த்தைங்கிறது ஃபேக்ட் தான், நமக்கு அதில் விஷயம் மாற்றுக்கிறது இல்லை. இங்கே வெளியில இருந்தெல்லாம் யாரும் எதுவுமே சொல்லலைங்கிறது தான் குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. நம்ம அடிக்கோட்டிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இதற்கு தாவேகால அமைச்சர்கள்லேருந்து அத்தனை பேரும் கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். ஒரு ஒரு எப்படி நீங்கள் இதை ஒரு மாண்பாக ஒரு அரசியலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற வகையில் கேள்விகள் எழுப்புறாங்க. அது சரியான நியாயமான கேள்வி. உதயநிதிக்கு ஒரு சட்டம், நயினாருக்கு ஒரு சட்டமா என்று கேட்டால், சட்டம் ஏன் தன் கடமையை செய்யவில்லை என்கிற கேள்விக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது அப்படிங்கிறது தான். நீங்கள் கைது கூட வேண்டாம், அவரை மாதிரி யார் அவரை நீங்கள் சம்மன் கொடுத்து நாங்கள் கைதெல்லாம் பண்ண மாட்டோம்னு கோர்ட்டில் சொல்லிட்டானா விசாரணைக்கு விசாரித்து ஸ்டேஷன் பேலே விட்டுருவோம் நீங்கள்ல, அந்த மாதிரி போயிருந்துருக்கலாமே. நீங்கள் வண்டியை எடுத்தீங்கன்னா அது எந்த சரகத்தில் இருக்குன்னு எடுத்தாலும் கூட என்ன அதிகபட்சம் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்குமா, போய் வீட்டிலே நீங்கள் அங்கேயே கூட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்திருந்திருக்கலாமே. என்ன உள்நோக்கத்துல பேசினாரு, பின்னணி என்ன இருக்கு, இதுக்கு எத்தனை நாள் உட்கார்ந்து இதற்கு அவர் சதி திட்டம் திட்டினாரு. ஏன்னா சட்டமன்றத்துல அவர் பேசி கொஞ்சம் காலாச்சு, இந்த அப்பாவா காணோம் பேசி கொஞ்சம் காலாச்சு. அப்ப நேத்து மெனக்கெட்டு சுதந்திர தினம் அன்னைக்கு பேச வேண்டிய தேவை, அப்ப திட்டமிட்டு இதை பேசணும், ஒரு பேசு பொருள் ஆகணும் அப்படிங்கிறது தானே உள்நோக்கம். இதை அந்த கமெண்ட்டே நம்ம அங்கே பதிவு செஞ்சுக்க வேண்டான்னு வைங்க. நீங்கள் உங்களுக்கு அவ்வளவு இதாக தான் நீங்கள் எள்ளி நகையாடணும்னா போலீஸ் மந்திரிக்கே காணாமன்னா கண்டுபிடிக்க முடியலன்னா இவரெல்லாம் எப்படி நாட்டில் ஏதாவது காணாம போனால் கண்டுபிடிச்சு கொடுப்பாருன்னு நீங்கள் விதண்டாவாதம் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. பட் அங்கே வருவது என்பது தனி மனித வக்கரமாக வெளிப்பட்டது. நயினாருக்கு இது குறித்த ஒரு சாயங்காலத்தில் இடத்துல கருதுகிறேன், இல்லை நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், அந்த பதிவில் எல்லாம் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துங்க, பதிவில் என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஒரே நாடு 2.0 பத்திரிகை வெளியீட்டு விழாவின் போது நான் மேடையில் பேசிய பேச்சை திரித்து சித்தரித்து அரசியல் ஆதாயம் தேட நினைப்பவர்களுக்கு நான் தெரிவிப்பது என்னவென்றால், எந்த விதமான உள்நோக்கத்துடனும் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை. தாய் மீதும் தாய் நாட்டின் மீதும் தாய் மொழி மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவன் நான். மொத்தத்துக்கே ஒரு 6 வரைக்கும் ஒரு ட்வீட்டை போட்டுவிட்டு அவர் அக்கடானே பார்த்துக்குங்க நகர்ந்துட்டாப்புல. இப்போ என்னன்னா அவர் இப்படி எல்லாம் சொல்வதற்கு இல்லை, நான் தவறுதலாக பேசிவிட்டேன், மன்னிப்பு கோருகிறேன், யாருடைய மனம் கும்பிட வேண்டியது நோக்கம் அல்ல, என்னுடைய உள்நோக்கமும் அப்படி கொண்டது அல்லனா முடிஞ்சு போச்சு. ஆனால் அது இப்போ என்னவா வந்திருக்குங்கிறது இப்படி. இப்போ இதுக்கு நடுவில் காலையில் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு அமைச்சர்கள் கீர்த்தனா அவர்களில் தொடங்கி பலரும் இதெல்லாம் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, இது எப்படி சரியானதாக இருக்கும்னுட்டு அமைச்சர்களை கொந்தளிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா
நீங்கள் அந்த பக்கம் யார் இதில் மேடையில் 2 பாஜகவை சேர்ந்த 2 பெண் தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே இது குறித்து இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ரியாக்ட் பண்ணலை. ஒருவேளை யாரும் ஃபோனோ கேட்டு கருத்து சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் குஷ்பு பேசியிருக்காங்க. ஆமாம், டாக்டர் தமிழிசையும் வானதி சீனிவாசன் அவர்களும் அந்த மேடையிலேயே இருந்தார்கள். நேற்றைக்கு அதே நேரத்தில் தந்தி தொலைக்காட்சி விவாதத்தில் நம்ம கலந்துக்கிட்டதில் நாராயணன் திருப்பதி அவர்கள்ட்ட அதை கேட்கும்போது எங்களுடைய தலைவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க கூடாது, அது தவறு தான். இப்போ அவர் அதற்கான விளக்கத்தை பதிவு பண்ணிட்டார். இப்போ அவர் அதை பயன்படுத்தியிருக்க கூடாது என்பது தான் என்னுடைய கருத்தும்னே அவர் பதிவு பண்ணிட்டார். அதுக்கான அவர் பேசுனதில் என்ன தப்புங்கிற இடத்துக்கு யாருமே நகரலை. ஆனால் அதே கட்சியை சேர்ந்ததில்லை. ஒரு சிக்கல் என்னென்னா, நீங்கள் ஒரு தலைவர் இப்படி பேசுனா அந்த கட்சியில் இருக்கிற பெண் தலைவர்கள் எல்லாம் ஏன் கண்டிக்கவில்லைன்னு கேட்கறதுங்கிறது, அதை பல நேரங்களில் மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் பண்ணுறாங்க. மற்ற கட்சியில் இருக்க பெண் தலைவர்கள் கூட அதை எழுப்புவதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் இது தொடர்பாக தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, த க்ரூட் ரிமார்க்ஸ் மேட் பை பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அபவுட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடுஸ் மதர் இஸ் டிஸ்கஸ்டிங். ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் தான் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் என்பது இருக்கிறது. இப்படிப்பட்ட கருத்துக்கள் எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல. எந்த தளத்திலும் நீங்கள் இதை பேசக்கூடாது. என்னுடைய தலைவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்போதும் நாரி சக்தி குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு உயர்ந்த மதிப்பை கொடுக்க வேண்டும் என்கிற இடத்தில் வைக்கக்கூடியவர் தான் நம்முடைய தலைவர். இப்படிப்பட்ட கருத்துக்கள், இப்படிப்பட்ட பேச்சுக்கள் என்பது பிலோ த பெல்ட்டாக உங்களுக்கு அந்த பார்டரை தாண்டி கீழே போய் பேசக்கூடியதாக இருக்கிறது. நான் எல்லா காலகட்டங்களிலும் என்னுடைய கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து வருகிறேன். இப்படியான ஒரு பெண்ணினுடைய கண்ணியம் குறித்தோ அவருடைய நேர்மை குறித்தோ அவமானப்படுத்துகிற வகையில் பேசுகிற எதையும் ஏற்றுக்கொண்டதில்லை. இதை கேட்கும்போது எனக்கு உள்ளபடி மிகப்பெரிய ஒரு ஒரு டிஸப்பாயின்மெண்ட், எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையும் ரொம்ப ஒரு விதமான அருவருப்பும் தான் வருகிறது. questioning the party, raise your voice for the people. கட்சியை கேள்வி எழுப்பி மக்களுக்காக நின்று அரசாங்கம் அதாவது நீங்கள் தாவேக்கா என்கிற கட்சி அவங்கள கேள்வி எழுப்பலாம். மக்களுக்காக உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளையும் பிரச்சனைகளையும் முன்னிறுத்தி கண்டிப்பாக பேசலாம். அரசாங்கம் சொன்னதை செய்யவில்லை என்றால் இந்த அரசாங்கத்தை நோக்கி கேள்விகளால் துளைத்திடுங்கள். ஆனால் எந்த வகையிலும் பெண்களை உங்களுடைய சண்டைகளுக்கு ஒரு கேடயம் போல் அந்த மாதிரி பயன்படுத்திக்காதீங்க. உங்களுடைய அரசியல் அந்த ஆட்டத்திற்கு பெண்கள் ஒன்றும் சிப்பாய்கள் அல்ல. women are not pawns in the game of politics. எல்லா கட்சியும் எல்லா கட்சியினுடைய ஆண்களும் உறுப்பினர்களும் எல்லா ஆண்களும் ஒரு பெண்ணை அவமரியாதை செய்வதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும். நீங்கள் ஒரு பெண்ணின் வழியாக ஒரு தாயின் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கே வந்திருக்கிறீர்கள். ஒரு தாய்க்கு நிகழக்கூடிய அவமானம் என்பது வலியை தரக்கூடியதாகவும் வருத்தத்துக்குரியதாகவும் இருக்கிறது அப்படின்ட்டு அவங்க அதனுடைய பதிவை இட்டிருக்கிறார்கள். ஸோ அதாவது அது ஒரு கண்டனம் தான். அது எந்த வகையிலும் இது ஏற்கத்தக்கதல்லங்கிறதுக்கான ஒரு வாய்ஸாக நிச்சயமாக அது வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா கஸ்தூரி அவர்கள், அவங்களும் இப்போ பாஜகவில் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய பதிவு அப்படிங்கிறது, நான் இப்போது ஐ ஜஸ்ட் சா த ஸ்பீச் ஆஃப் அவர் டிஎன்பிஜேபி சீஃப் திரு நயினார் நாகேந்திரன். இட் வாஸ் நாட் ஃபன்னி. அது உங்களுக்கு ஃபன்னு, ஜோக்கு, நகைச்சுவை கண்டிப்பாக கிடையாது. உள்ளபடியே எனக்கு அது வருத்தத்தை தான் தருகிறது. எதற்காக தேவையில்லாமல் ஒரு பெண்ணை, ஒரு தாயை உங்களுடைய பேச்சுக்குள் நீங்கள் உள்ளே கொண்டு வருகிறீர்கள்? நான் ஏற்கனவே எந்த அளவுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் ரொம்ப சீப்பான வார்த்தைகள் உள்ளே வர தொடங்கி இருக்கிறது என்பது பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறேன், பதிவும் செய்திருக்கிறேன். இது இப்போது சட்டமன்றத்திற்கு வெளியிலேயும் அந்த ட்ரெண்டுங்கிறது அபாயகரமானது வர தொடங்கி இருக்கிறது. சீம்ஸ் மிசோகைனி கட்ஸ் அக்ராஸ் த பார்ட்டி லைன்ஸ். கட்சி வேறுபாடு இல்லாமல் பெண்களை இழிவு செய்யக்கூடிய அந்த மனநிலை என்பது பரவி இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆண்கள் ஆண்களாகவே இருக்கிறார்கள். பெண்கள் தங்களுடைய கண்ணியத்திற்காக எழுந்து நின்று சண்டை செய்ய வேண்டிய இடத்தில் பெண்களாக நாம் தனித்து நிற்கிறோம் என்கிற வகையில் ஒரு பதிவை தான் அவங்க கஸ்தூரி சங்கர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதற்கு முன்பாக முதலமைச்சர் கொடியேற்றும் பொழுது நிகழ்வுக்கு வந்தவர்கள் குறித்துமே பெயர் குறிப்பிடாமல் அவங்க சில கருத்துக்களையும் போட்டிருந்தாங்க. அதுவே தாமதமாக தான் வந்துச்சு, எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த சம்பவம் வந்துருச்சு. இதற்கும் அவர் கருத்து பதிவு செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்தது. இதில் கவனிக்க வேண்டியது, வானதி அவர்கள் சொன்னேன், தமிழிசை அவர்களை சொன்னேன்,
இப்போ வரைக்கும் நம்ம பேச தொடங்குவதற்கு முன்பாக வரை இன்று காலை வரை கனிமொழி அவர்கள் எதுவும் அதிகாரப்பூர்வமாக பதிவிட்டதை போல தெரியவில்லைங்கிறதையும் பார்க்கணும். அட்லீஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் இதுலையாச்சும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனைக்குரியதாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வழக்கு தொடுக்கலாம், கைது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிற வகையில் அவங்க பேசியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் மற்றவங்க அது அப்பயே ஒரு இல்லை, இதுக்கும் அவங்களுடைய கண்டனம் வந்திருக்கணும். எனக்கு இன்னொரு பார்வை இருக்குது. இதில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கொலைகள், ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. ஏற்கனவே உதயநிதி கைது செய்யப்படும் போது அதுக்கு முன்னால் படுதீவிரமாக காவிரி பிரச்சனை இருந்தது. ஒரு பற்றி எறியக்கூடிய நிலையில் இருந்தது. அதை மடைமாற்றக்கூடிய விதமாக உதயநிதி அவர்களுடைய கைது இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்போ கோவையில் மாணவர் கொல்லப்பட்டது, இப்போ சென்னையில் நேற்று ஒரு +2 மாணவர் கொல்லப்பட்டது, இப்படி ஏகப்பட்ட கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் மடைமாற்றுறதுக்கு இப்படி ஒரு வேலை தெரிந்து செய்யப்படுகிறதா, இல்லைன்னா இயல்பாகவே நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்ப வேண்டியது இருக்கு. ஏன்னா முக்கியமான விஷயங்கள்ல ஒரு விவாத பொருள் ஆகணும் தமிழகத்துல. இது ஏன் செய்யல, இது ஏன் நடக்கு, இதை ஏன் தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள். இன்னைக்கு மின்சார கட்டணமாக இருந்தாலும் சரி, சொத்து வரி அதை ஏத்திட்டு நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குல்ல. அப்போ உண்மையாக தமிழ்நாட்டில் எது விவாத பொருள் ஆகணுமோ, எது அரசியல் ஆகணுமோ அது அரசியல் ஆகல. இல்லை, அதில் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன லாஜிக் என்ன இடிக்கும்னா, நயினாரை கைது பண்ண முயற்சி பண்ணியிருந்தால்தான் இந்த பிரச்சனைலாம் மடமாறி இருக்கும். இப்போ பேசுனது நயினாரா தான் பேசினார். அவர் எந்த இயலாமையோ அல்லது கட்சியில் அடுத்து தலைவர் பதவி வழக்கமாக கொடுத்தாலும் இந்த 3 ஆண்டுக்குள்ள என்னமோ இருக்கும், அந்த டென்யூர் வரைக்கும் இல்லாமல் தலைவரை மாற்றலான்னு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கிறதா, இல்லை ஒரு கூட்டணியாக அல்லது பல இடங்களில் பாஜக தனித்தே விடப்பட்டிருக்கிறதுங்கிற இயலாமையா, எதன் காரணமா அப்படி பேசினார்? ஆனால் பேசியது மிக தவறானது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் நயினார் பேசுனதை தாவேக்கா செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வி இருக்கு. நயினார் பேசுனதை பாஜக தாவேக்கா சொல்லி பேசிருக்க மாட்டாருங்கிறதுனால இதை ஆக்சுவலாக அது மடைமாற்றம்னா அவங்க கைது தான் பண்ணணும். கைது பண்ணியிருந்தா தான் அது மடை மாறி. இல்லை இல்லை இல்லை, இப்போ நம்ம உட்பட பலரும் இதைத்தானே இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். வேற என்னது பேசுகிறோம்? நேற்றைக்கு நடந்த கொலை விஷயம் பற்றி நம்ம விவாதிக்கிறோமா? முக்கியமான விவாதங்கள் மீது போகல தமிழகம். நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் போயிட்டு இருக்கோம். முதலமைச்சர் எப்படி பேசினாரு, முதலமைச்சர் எப்படி உடை உடுத்தி கொண்டு வந்தாரு, முதலமைச்சர் பங்கேற்ற சுதந்திர தின விழாவில் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்க, அவங்களுடைய தோழி கலந்து கொண்டது, இந்த விஷயங்களை சுத்தி தான் தமிழகத்தினுடைய இந்த அரசியல் சம்பாஷணை நடந்து. அதான் இன்னைய தேதிக்கு அவர்களுக்கு ஆக்சுவலா ஒரு கைது செஞ்சுதான் மடைமாற்றணுங்கிற தேவையில்லை, பேசுறத வச்சு இல்லை அவர் நடந்து போற ரீல்ஸ் வச்சே மாத்திரலாங்கிற இடத்துக்கு வந்ததுனால கைது இந்த இடத்துக்கு போகலையா. ஆக்சுவலா அந்த கைது வரும்போது சந்தேகப்பட்டது பட்ஜெட் ஒன்றும் பெருசா இருக்க போறது இல்லை, அந்த கணக்குகளை வைத்து தான் இவங்க இப்படி நகர்த்துறாங்களான்னு ஒரு சந்தேகம் என்பது எழுப்பியிருந்தேன். பட் அந்த மாதிரி தான் பட்ஜெட் அடுத்த 2 நாட்களும் வந்திருந்தாலும் ஒன்றும் பெரிய அளவுக்கான அறிவிப்புகள் அப்படிங்கிறது இல்லை. அன்றைக்கு அந்த கைது அப்படிங்கிறது சட்டமன்றத்துக்குள்ள ஒரு ஃபயரை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக செய்யப்பட்டதா, அவ்வளவு அவசரமாக அவசர கதியில் நீங்கள் அப்படி ஒரு அட்டெம்ப்டை செஞ்சு உள்ளே வச்சுட்டு முடிஞ்சுதாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆக்சுவலாக ஆச்சு. இப்போ நயினார் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்ததுங்கிறது இது அப்படியே அது விவாதமாவதை ஒருவேளை தாவேக்கா ரசிக்கிறதாங்கிற கேள்வியும் இருக்கு. இப்போ பதிவு செய்யப்பட்ட வழக்கு கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. ஒரு பெண் வழக்கறிஞர் நினைக்கிறேன், அவங்க ஆன்லைனில் அவங்க இமீடியட்டாக கொடுத்தாச்சு. அவங்க கொடுத்ததற்கான விஷயங்கள் உள்ள வந்திருக்கா அப்படிங்கிறது இருக்கு. வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டதா, எஃப்ஐஆர் விவகாரம், என்னென்ன சட்டப்பிரிவுகள், பேலபிளா நான் பேலபிளா, இப்படியான கேள்விகள் எல்லாம், அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன பிரிவுகள் எல்லாம் போடப்பட்டதோ அதெல்லாம் இதுலயும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அது அரசியல் ரீதியிலாக அந்த கேள்வி தாவேக்கா அரசாக இவர்கள் எதிர்கொண்டுதான். இல்லை, இன்னொரு கேள்வியும் எனக்கு இருக்கு. இப்போ உதயநிதி அவர்கள் பேசினதுக்கு ரொம்ப தீவிரமாக போங்கின தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் இதுக்கு பேசி இருக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வீரியமாக இதில் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு இருக்கு. இல்லை, அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய செய்தி தான். ஏதோ ஒரு இடத்துலலாம் அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் அவருக்கு வாழ்த்துக்கள்ங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள்லாம் ஓடுச்சு. அதாவது நீங்கள் என்ன செஞ்சாலும் எங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற வகையில் அவர் பதிவு பண்ண வராரா,
இதெல்லாம் வந்து விவாதத்திற்குரியது தான். நீங்க காவல்துறை நடவடிக்கைகள் என்னும் போது அப்புறம் இது எப்படி நீங்க உதயநிதி கைது அன்றைக்கு காலைல நடக்குதுன்னா, அன்றைக்கு இரவு ஒரு 12 மணிலேருந்து ஒரு 3 மணி போல ஒரே மாதிரியான டேக் லைனை யூஸ் பண்ணி அல்லது ஒரே மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தி அமைச்சர்கள் அடுத்தடுத்து ட்வீட் இதை கண்டன பதிவு வரிசையாக போட்டு. ஸோ அப்போ ஏதோ ஒன்று ரெடி ஆகுது, இல்லை ஒரு முடிவு எடுக்கிறார்கள், அது தெரிய வந்திருக்கிறது, அதன் அடிப்படையில் ஒரு டூல் கிட்டாக அது பாஸ் ஆனா இருக்கலாங்கிற பார்வை இருந்தது இல்லையா? அப்படி இருந்தது. அந்த மாதிரியான முடிவை இப்போது மேல இருந்தவங்க எடுக்கலைங்கிறதுனால இவங்க இப்படி நகர்றாங்களா? சோசியல் மீடியா முழுவதும் எப்படி வந்து படு தீவிரமாக செயல்பட்டது அப்படிங்கிறது தெரியும். வடமாநில ஊடகங்கள் எந்த அளவுக்கு தீவிரமாக இதை எடுத்துக்கொண்டு பேசியது அப்படிங்கிறது தெரியும். அப்போ இங்க இருக்கக்கூடிய இவருடைய இங்க ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க தான் இந்த செய்திகளை வந்து ஊடகங்களுக்கு கொண்டு போறது, இதை வந்து பெரிய பூதாகரமான பிரச்சனையாக்குறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ணது. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் அது மட்டுப்பட்டு இருக்கே அப்படிங்கிற போது நமக்கு பல கேள்விகள் நமக்கு எழும்பதான் செய்யுது. அப்ப உதயநிதிக்கு நடத்திய அதே விவாதங்கள் அத்தனையும் ஏன் நயினாருக்கு நடத்தப்படவில்லைன்னா, நயினாருக்காக இல்ல, நயினார் இருக்கிற கட்சிக்காக வட இந்திய ஊடகங்கள், நேஷனல் மீடியா அதுக்கு போதுமான அளவுக்கான ஸ்கோப்பை கொடுக்கலையாங்கிறது தான் அடிப்படையான கேள்வி. பாஜகவை நேரடியாக பகைத்து கொண்டு விட்டு எப்படி நகர்த்துவதுங்கிறது தான் இதுல மௌனமாக இருக்கிற அல்லது இதுல நேரடியாக பேசாமல் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொல்லக்கூடிய செய்தின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இப்படியான சிக்கல்கள், குளறுபடிகள், குழப்பங்கள் இதை வந்து இப்போ தாவேக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ பிஜேபிக்காரங்க பேசினா நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீங்க, அவங்கள டச் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறதும், திமுகவுக்கு அப்போ நீங்கள் செஞ்சது அரசியல் பழிவாங்கல் தானா உதயநிதி கைது, அதை நீங்களே இதன் மூலமாக ஒப்புக்கொள்கிறீர்களா? கைது இதற்கு தேவையில்லை என்றால் அப்புறம் அதற்கு மட்டும் ஏன் சட்டம் தன் கடமையை செய்தது? சட்டம் நயினாருக்கு செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் இதற்கு முன்பாக செய்ததற்கு முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் மட்டும்தான் காரணமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வரும். அது அப்படித்தான் என தாவேகாவுடைய மௌனமும் அதை உறுதிப்படுத்தும்.